தமிழகம் முழுவதும் புத்தாண்டு தினமான நேற்று சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புத்தாண்டை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் பிற்பகல் 3 மணி முதலே ஏராளமானவர்கள் திரண்டனர். குழந்தைகள் ராட்டினம் சுற்றுதல் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபட்டு மகிழ்ந்தனர். குடும்பத்துடன் கடற்கரைக்கு வந்திருப்பது குறித்து மகிழ்ச்சியை பலர் வெளிப்படுத்தினர். சிலர் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி கடலில் குளித்தனர். காலையில் ஃபேமிலியோட கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு போயிட்டு இப்போ பீச்சுக்கு வந்திருக்கோம். ரொம்ப க்ரௌடாக இருக்குது, கால் வைக்க கூட இடம் இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த வருஷம் எல்லாரும் சந்தோஷத்தோட நல்ல ஒரு நிலைமையில இருக்கணும். வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி நியூ இயர் ஆல். நியூ இயர் செம்ம கொண்டாட்டமாக போச்சு. அப்படியே காலைல கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு வந்து செம்ம க்ரௌடாக போகுது. எல்லாம் பரபரன்னு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. செம்ம மாசார் கெத்து கலப்புறாங்க. செம்ம மாசம். ஹாப்பி நியூ இயர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா என அண்டை மாநிலங்கள் மற்றும் வட மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தாவரவியல் பூங்காவில் அமைக்கப்பட்டிருந்த பல்வேறு வகை செடிகளால் ஆன இந்திய வரைபடம் பலரையும் கவர்ந்து இழுத்தது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அவர்கள் அருவிகளிலும் ஆற்றிலும் குளித்து மகிழ்ந்தனர். பரிசலில் சென்றும் தொங்கும் பாலத்தில் ஏறியும் இயற்கை அழகை ரசித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள குடிவேரி அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் அங்கு தயாராகும் சுவையான மீன்களை உண்டும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் வெள்ளி கடற்கரையில் குவிந்த மக்கள் ராட்டினத்தில் சுற்றியும் குதிரை மற்றும் ஒட்டக சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். ஆபத்தான பகுதியாக அறிவிக்கப்பட்ட கடற்கரை பகுதியில் குளிக்க முற்பட்டவர்களை போலீசார் தடுத்து அப்புறப்படுத்தினர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் குதிரை ஏற்றம் மற்றும் சைக்கிள் சவாரியிலும் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாக குளியல் போட்டனர். இதேபோல் வைகை அணையிலும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. சிறுவர் பூங்கா, நீச்சல் குளம் உள்ளிட்ட இடங்களிலும் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. மகர ஜோதி சீசன் தொடங்கி இருப்பதால் ஐயப்ப பக்தர்கள் கூட்டமும் அதிகரித்துள்ளது.